தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் இருக்கோம். சூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்மீரா ஃபேஷன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜ்மீரா ஃபேஷனோட ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அஜ்மீரா ஃபேஷன் வந்து மிகப்பெரிய ஹோல்சேலருங்க. சூரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹோல்சேலர் நம்ம வந்து மேனுஃபேக்சரர். அப்போது இந்த மேனுஃபேக்சர் யூனிட்டுக்கு வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சாரீஸ் வந்து பிரிண்ட் ஆகுதுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சாரீஸ் வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. காரணம் வந்து அதுக்கு பெரிய ஃபேக்ட்ரி வேணும். அப்போது இங்கே வந்து டிஜிட்டல் சாரீஸ் வந்து பிரிண்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் மொதல் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து டிசைன் பண்ணுவாங்க. இப்போது சாரியில் என்ன பேட்டர்ன் வரணும், என்ன கலர் வரணும், என்ன டிசைன் வரணுங்கிறத முதல்ல வந்து கம்ப்யூட்டரில் வந்து டிசைன் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து பிரிண்டிங் மிஷின் போகும். அந்த ப்ராசஸ் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் சாரியோட டிசைன் பேட்டர்ன் வந்து டிசைன் பண்ணிட்டுருக்காரு. என்ன பேட்டர்னில் வரணும், என்ன கலர் மேட்சிங்கில் வரணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மைனூட்டாக அக்யூரேட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்குற சாரியில் வர டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொதல் ப்ராசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சாரீ பிரிண்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா சிஸ்டம்லையும் பார்த்திங்கன்னா அந்த சாரியோட டிசைன் அண்ட் பேட்டர்ன் அண்ட் கலர்ஸ் மேட்சிங் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரன்ஸில் இருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த சாரீ கம்ப்யூட்டரில் எப்படி வந்து டிசைனிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் டிசைனிங் பண்ண ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சாரியில் பிரிண்ட் ஆகும். அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத இப்போ உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி வந்து பெரிய ஃபேக்ட்ரிங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டரில் பண்ணுறத பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் மிஷினில் வந்து சாரீ ரெடி ஆகும். அந்த பிரிண்டிங் மிஷினில் எப்படி இந்த சாரீ ரெடி ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஏசி ஃப்ளோருங்க. ஃபுல்லாக வந்து ஏசி ஃப்ளோரு காணொலியில் பார்த்துட்றீங்க. அங்கே வந்து டிசைன் பண்ண சாரியோட டிசைன் அந்த பேட்டர்ன் வந்து அவங்க வந்து ஃபைனலில் வந்து பண்ணி ரெடி பண்ணி இந்த சிஸ்டமில் கொடுத்துருவாங்க. இந்த ஒரு சிஸ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. காணொலியில் பார்த்துட்றீங்க. இந்த சிஸ்டமில் வந்து அந்த கமாண்ட் இங்கே வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் காணொலியில் பார்த்துட்றீங்க. இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். கீழே பார்த்திங்கன்னா ரோல் இருக்கும். நம்ம சாரியோட ஃபேப்ரிக்கோட ரோல் இருக்கும். அந்த ஃபேப்ரிக் ரோல்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டிங் மிஷின் மூலமாக இந்த டிசைன் இந்த பேட்டர்ன் இந்த சாரீ ரெடி ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிசைன் அண்ட் பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாரீஸ் டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மிஷினுங்க. இது யாருமே சாதாரணமாக ஆரம்பிக்க முடியாது. பட் இந்த அஜ்மீரா ஃபேஷனோட மேனுஃபேக்சர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குவாலிட்டி அண்ட் அவங்களுடைய அந்த தரத்தில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு அவங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை இந்த யூனிட்டை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. காரணத்தில் பார்த்துக்கிட்டீங்க இங்கே ஒரு சாரீ வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ சாரீ எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த டிசைன் வருது பாருங்கள். இந்த பூவா டிசைன் வருதுல, இந்த டிசைன் வந்து உள்ள சாரீக்குள்ளே எப்படி ஃபைனலாக வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற ப்ராசஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அது அந்த பக்கம் இருக்குது. இந்த யூனிட்டுக்கு அப்புறம் அந்த பக்கம் இருக்குது. ஸோ அந்த பக்கம் போயிட்டு இந்த சாரீஸில் வந்து இன்னும் கூடுதலாக டிசைன்ஸ் வரணும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு ப்ளைனாக இருக்கும். இந்த சாரீஸில் வந்து இன்னும் கூடுதலாக டிசைன்ஸ் வரும். இன்னும் கூடுதலாக டிசைன்ஸ் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த பக்கம் போய் பார்க்கலாம். காணொலியில் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேப்ரிக்கில் வந்து அந்த டிசைனை வந்து அந்த பிரிண்ட் ஆன டிசைனை வந்து பேட்டர்னை வந்து பிரிண்ட் பண்ணாங்க. அந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். நான் வந்து முதல்ல ஒரு மிஷின் காமிச்சில்ல, அந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் ரெடி பண்ணிடுவாங்க. முதல்ல இந்த மாதிரி பேட்டர்ன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஃபேப்ரிக்கில் அந்த சாரீஸ் வரணுமோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த பேப்பரை வச்சுருவாங்க. இந்த இடத்துல மேலே வச்சு இந்த ஃபேப்ரிக்கில் தான் வந்து சாரீ ரெடி ஆகுதுங்க. அதாவது சாரீஸ் வந்து இந்த ஃபேப்ரிக்கில் தான் வரப்போகுது. அது கீழே வந்து டிசைன் இருக்குது. அது உள்ளே போயிட்டு ரோல் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ரோலிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, டையிங் மிஷின் இருக்குது. அந்த டையிங் மிஷின் மூலமாக ரோல் ஆகி உங்களுக்கு வந்து சாரீ வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கமாக வரும். காணொலியில் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், கீழ்ப்பக்கமாக வந்துருச்சு பாருங்கள் சாரீ. இப்போ நம்ம என்ன டிசைன் பார்த்தோமோ அந்த டிசைனோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது வந்து சாரீ பிரிண்ட் ஆகி ஃபைனல் அவுட்புட் வந்திருக்கு. அதாவது நம்ம பிரிண்டிங் மிஷினில் பார்த்தோம், கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணாங்க, கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்டிங் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கில் ரெடி பண்ணாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ணாங்க. இதை ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஃபைனலாக இந்த ஃபேப்ரிக்கில் சாரீ ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த சாரீ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட் செக்கிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் பண்ணி அங்கே வந்து நம்ம அஜ்மீரா ஃபேஷனோட ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங்க்கு வருது. அதாவது நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம் பார்த்திங்களா, அந்த சாரீஸ் செல்லிங்கில் வருது. இப்போ அந்த ப்ராசஸ் எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து ஒன்லி சாரீஸ் தான் ரெடி பண்ணுறாங்க. சாரீஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபோல்டிங் பண்ணுவாங்க. ஃபோல்டிங் பண்ணி செக்கிங் பண்ணுவாங்க. செக்கிங் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரீஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோல்டிங் பண்ணுவாங்க, செக்கிங் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சாரீஸ் ஃபோல்டிங் பண்ணுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ்லி இந்த சாரீஸ் வந்து எந்த லென்த்தில் இருக்கணும் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட்டோட, என்ன லென்த்து எந்த வித்தில் இருக்குங்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட்டோட பண்ணிட்டு இருப்பாங்க. காணொலியில் பார்த்துட்றீங்க. இந்த சாரீஸ் வந்து ஃபோல்டிங் பண்ணி போர்ட் செக்கிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுவாங்க. காணொலியில் பார்த்துட்றீங்க பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜ்மீரா ஃபேஷனோட கடைக்கு போயிடுங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே வந்து செக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணுவாங்க. கட்டிங் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயும் திருப்பி ஃபோல்டிங் பண்ணுவாங்க. அங்கேயும் திருப்பி பேக்கிங்க்கு ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்லாக் போடுவாங்க, பேக்கேஜ் கவர் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து செல்லிங் ஸ்டாலில் போயிடும். அதுக்கப்புறம் கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைரெக்டாக அதை எடுத்து நம்ம சேல் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜ்மீரா நேராக போய்ட்டு நம்மளுடைய அந்த அஜ்மீரா ஃபேஷனோட ஷோரூமில் போய்ட்டு அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ட்ரி டேரெக்டாக விசிட் போய் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஜ்மீரா ஃபேஷன் கடைக்குள்ளே வந்துட்டோம். இந்த கடைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டல் பிரிண்ட் சாரீ வந்து எப்படி வந்து சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க, அதேமாதிரி ஷோ எப்படி பண்ணியிருக்காங்க, கஸ்டமருக்கு எப்படி சேல் பண்ணுறாங்க காணொலியில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம பார்த்து அந்த டிஜிட்டல் பிரிண்ட் சாரீலாம் பார்த்துட்டீங்க. இந்த பாருங்கள் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஷோ கேஸுங்க. ஸோ இந்த இடத்துல வச்சு தான் வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணுறாங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு பார்சல் எடுத்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாருங்கள் ஃபைனல் ப்ராடக்ட் ரெடி ஆகி இந்த மாதிரி பார்சலாகி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுலேருந்து ஒரு சாரீ சாம்பிள் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க. காணொலியில் பார்த்துட்டீங்க. ஃபுல்லாக டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்கும். ஒரு சாரீ ஓப்பன் பண்ணினாலும் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அங்கே பார்த்த அந்த ப்ராசஸ் முடிஞ்ச ஃபைனல் அவுட்புட்டுங்க. இந்த டிஜிட்டல் பிரிண்ட் சாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். காணொலியில் பார்க்குறீங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரைஸ்டு டிஜிட்டல் பிரிண்ட் சாரீ இந்த மாதிரி தான் இருக்கும். காணொலியில் பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள் எப்படி பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் என்னங்கிறத முழுசாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இங்கே வந்து ஸ்டாலில் வச்சு கவுண்டரில் வச்சு கஸ்டமருக்கு சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பதிவில் வந்து நம்ம என்ன காமிச்சோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மேனுஃபேக்சரை வந்து எப்படி சாரீ தயார் பண்ணுறாங்க, அதுவும் டிஜிட்டல் பிரிண்ட் சாரீ எப்படி தயார் பண்ணுறாங்க, அதை எப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டாலில் வச்சு கஸ்டமருக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சூரத்துக்கு வாங்க, இந்த அஜ்மீரா ஃபேஷன் கடைக்கு வாங்க. ஜவுளி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நீங்கள் பண்ண நினச்சிங்கன்னா நிச்சயம் இங்கே வந்தீங்கன்னா ஒரு யோசனை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவில் நம்ம சொல்ல நினச்ச தகவல் தான். ஹோப் யூ ஆல் என்ஜாய் தி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை கூடுதல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.